இவர் பிரச்சனைகளா ஒரே ஒரு தீர்வு இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாம சித்து சத்து வேற சொல்லி ஒரு மாதிரி பண்றாரு. எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு. அதனால இவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறேன். கேஜிஎஃப் வந்து பிரிக்க போறாரு, எரிக்க போறாரு. அந்த கிஃப்ட் எடுத்து நண்பா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இது எனக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்ல எல்லாருக்கும் கொடுப்பீங்க? அதாவது செலக்டிவா ஒரு சில பேருக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். இது அது இல்ல. Meanwhile, உங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. அது காட்டுறா. சோலி முடிச்சு. பாக்ஸே வெயிட் இல்லையா ப்ரோ? பாருங்க ப்ரோ, எடுத்து பாருங்க. நல்லா போயினுக்குறோம், லூஸ் மாதிரி பண்ணுகிறேன். நான் உன்ன மாதிரி பண்ணலையே நண்பா. நீ தானே அது? நான் லூஸ். ஆமா, நீ விளக்கு போச்சியா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேயா? பார்த்தா அப்படி நீ தெரியுது உன் மண்டையில லூஸ் என்னன்னு. அட கன்றாவியே. என்ன உன் ஃப்ரெண்டை பத்தி நீ போய் வாசனை இல்ல பண்ணி உண்மையை தானே சொல்றேன். டிடிஎஃப்பும் அந்த தம்பியும் ஏதோ சம்மந்தம் இல்லாம நிறைய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணுதா. நீ வேற இப்படி சொல்ற அவரை பத்தி? நான் தப்பா இதை சொல்லியே. அவன் நாசுக்கா நவுந்துட்டான், என் நண்பன் தானே சொல்றேன். ஒரு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து நான் தரலான் இருக்கேன். ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போறேன் நண்பா. நம்ம கேஜிஎஃப் ப்ரோக்காக இவர் பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாம சித்து சத்து வேற சொல்லி ஒரு மாதிரி பண்றாரு. எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு. அதனால இவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறேன். கேஜிஎஃப் வந்து பிரிக்க போறாரு, எரிக்க போறாரு. அந்த கிஃப்ட் எடுத்து நண்பா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வா 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 வா. கமான் கமான் பாய்ஸ். தெரிக்கிறது ஓகே, அது என்ன தெரிக்கிறது? தெரிக்கிறது உனக்கு இப்ப தெரியும் என்ன தெரிக்கிறது? நீ ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. நண்பா நாம சும்மா சொன்ன வீடியோல சும்மா தெரிக்க விடுறோம். அந்த இது ஓ அப்படியா விஷயம்? புடி புடி அங்க பாரு, போஸ்ட் கொடு. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? சூப்பர் நண்பா, பிரிச்சு பாருங்க உங்களுக்கான கிஃப்ட். உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு. இது எனக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்ல எல்லாருக்கும் கொடுப்பீங்க? அதாவது செலக்டிவா ஒரு சில பேருக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். இது அது இல்ல. Meanwhile, உங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. அது காட்டுறா. சோலி முடிச்சு. ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு. உங்க பிரச்சனைகள் எல்லாம் இது ஒரு தீர்வு நண்பா. நம்ம வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்கு பாருங்க. இல்ல A few moments later. பாக்ஸே வெயிட் இல்லையா ப்ரோ? பாருங்க ப்ரோ, எடுத்து பாருங்க. நீ இதை ஃபர்ஸ்ட் உள்ள வை, பாக்ஸ்ல வை. இந்த மாதிரி தான் வெறுப்பேற்றக்கூடாது. லூஸ் என்கிட்ட விளாட்றதெல்லாம் என்கிட்ட விளாட்ற நல்லா தானே. அந்த இருந்தாலும் எப்படி ஐயோ கேமராமேன் வீடியோ பண்ணும்போது லூஸ் பூ ஆயிடுவானா? பாத்தியா, இப்போ இதை கிழிச்சு போட்டுருவேன். பெரிய கோடி ரூபாய் பொருள் பொக்கிசம் கிழிச்சு போட்டுருயா? ஐயா யாருக்கா யூஸ் ஆகும், எடுத்து வை. ஏன் இப்படிங்கிற? இப்பதான் நீ வந்து கரெக்டா இருக்க நண்பா. என்னது நல்லா தானே பண்ணின்னு இருந்தோம். ஏற்கனவே வீடியோ பண்ணிருக்கோம். எதுக்கே இதை கொண்டு வந்து நல்லா இருக்கிற வீடியோ எடுக்கிற? நல்லா போயின்னுக்குறோம், லூஸ் மாதிரி பண்ணுகிறேன். நான் உன்ன மாதிரி பண்ணலையே நண்பா. நீ தானே அது? நான் லூஸ். ஆமா, நீ விளக்கு போச்சியா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேயா? பார்த்தா அப்படி நீ தெரியுது உன் மண்டையில லூஸ் என்னன்ட்டு. லூஸ். அட கன்றாவியே. என்ன கேஜிஎஃப் என்னமோ அடிச்சு யூடியூபர் எல்லாம் பயங்கரமா மோசமா சண்டைக்கு இது பண்ணி வருவேன்னு பார்த்தா எதுவுமே பண்ண நான் மாட்டேங்கிறியா? எதுக்கே சண்டை போடணும்? நம்ம வந்தது ஜாலியா வீடியோ எடுத்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு தானே கூப்பிட்டேன். அதுல எதுக்கே அக்கீஸ் எடுக்கிற, திடீர்னு லூஸ் மாதிரி பண்ற? நல்லா தானே இருந்த, அப்புறம் ஏன் யாரு? இதேதான் நானும் கேக்குறேன். இப்படிதான் நல்லா தானே இருந்த. கஷ்டப்படுறேன்ட்டு என்கிட்ட சொன்னேன் சரியா? லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை கடையில திருடிட்டாங்க நண்பா, இதெல்லாம் பண்றேன் அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேலை தேவையில்லாம பேசி பிரச்சனை மாற்ற, கேஸ் ஆகி உள்ள போற. அடுத்த இன்னொரு படத்துல பாப்பன்னு பார்த்தா உன் படமே மாட்டி மாலை போட்டுருவாங்க போல. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்க நீ. யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. நீ கண்ணாடியில மூஞ்சில முழிச்சிருப்ப, அதான் அவனுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ரொம்ப நக்கலாமா? அவனே திட்டேன், காத்து கருப்பு கலையவே திட்டேன். ஆனா நீங்க எல்லாம் தின்ன மாட்டீங்க. Meanwhile, யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திருந்திடுறேன், யூடியூப் விட்டு போறேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த காத்து கருப்புகளை இந்த கருப்புகளை எல்லாம் எனக்கு தெரியாது. கலை, காத்து கருப்பு கலை, கலை அவன் ஒரு கலை. அவனா நீ? நான் சொன்னது கலை, கலையரசன் தெரியுமா? எந்த கலையரசன்? அகோரி கலையரசனா? அவன் கலை, இவன் கலையரசன். சரி,
அப்படி பண்ணி விட சொல்கிறேன். ஒரே ஃபோன் தான், அதுதான் உனக்கு லைட்டாக பக்கவாதம் வந்துடும். அப்படி லூசா மாறிட்ட எதுக்கு கோவமே பட மாட்டேங்கிறியா ப்ரோ? கோவப்படுறதுக்கு என்ன ப்ரோ இது? கோவப்பட்டு தான் அவனுக்கு கையை காலை வச்சிட்டேன், ரொம்ப அதனால உள்ளே போயிட்டேன். ஏதோ நடந்து போச்சு வாழ்க்கையில் விடு. அதனால கோவமே படுறது இப்போல்லாம் கோவமே படுறதால. சோத்துல உப்பு இல்லைன்னா கூட கோவப்படாதீங்க. ஏன்னா சோத்துல உப்பு இல்லைன்னு வீட்டில் சொன்னீங்க நீங்கள், அவங்க ஊர்பட்ட உப்பு அள்ளி போட்டுருவாங்க உங்க மேலே. உனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகுதுன்ற. அதனால வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு பல விஷயத்துங்களை கருத்துக்களை சொல்லிக்கிட்டு சொல்லு நண்பா. உழைத்து வாழுங்கள், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே என்று சொல்றேன். ஏன்னா நீங்க உழைச்சி வாழுங்க, பிறரோட உழைப்பை எடுத்துக்காதீங்கன்ற. அது வீடியோவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அது வந்து ஒருபோதும் அடுத்தவனோட உழைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாது. அது ஒட்டவும் ஒட்டாது, அது ஒரு நாளும் நல்லதை கொடுக்காது. அதனால நீங்க உழைச்சி வாழ்றது ஒரு ரூபானாலும் அது வந்து உங்களுக்கு ஒட்டும். அதனால வந்து எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றாங்கன்னா, நம்புறாங்கன்னா, ஒன்று முடிஞ்சா அந்த வேலையை செய்யுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுங்க. பின்னாடி போய் அவனை தப்பாக பேசி அவனுக்கு பின்னாடி வேலை கொடுக்கலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆண்டவன் உங்களுக்கு முன்னாடி வேலை கொடுத்துருவான். அதனால் வந்து முடியாது, என்னால் இது முடியும்பா, இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம் நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு முன்னாடி. அதை விட்டு பின்னாடி போய் அவனுக்கு வேலை கொடுக்கலான்னு நினச்சி நம்மளுக்கு பெரிய வேலை கொடுத்துருவாங்க யாராச்சும். அப்படி சொல்கிறோம். சரி நண்பா. அப்படியா நண்பர் வந்து இப்போ ரொம்ப மன உடைந்து திருந்தி நான் உடையவும் இல்லை, திருந்தவும் இல்லை. நான் என் வேலையை எப்பவும் போல வீடியோ பண்ணுறேன், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், வியாபாரத்தை பார்க்குறேன், நல்லபடியாக இருக்கேன், அவ்வளோதான். அன்றைக்கி 10,000 ரூபா சம்பாதிச்சேன்னா இன்றைக்கி 2,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா சந்தோஷம் தான். இன்னும் ஒன்று லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குல்ல, 10,000 ரூபா பாக்கெட்டில் வச்சு பார்த்துட்டு இன்றைக்கி 2,000 ரூபா இருக்கும்போது லைட்டாக கசக்கும், அவ்வளோதான். ஆனால் இட்ஸ் ஆல் ஹேப்பன். நடந்ததை வந்து நினைக்கிறதும் வேஸ்ட்டு, நினச்சி பார்க்குறதும் வேஸ்ட்டு. அதனால் வந்து நடக்கிறத பற்றி யோசிக்கணும். இப்போ நடக்கிறது 2,000 ரூபா. இந்த 2,000 நிரந்தரமாக எனக்கு கிடைச்சா போதும். நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கேன். தீபாவளிக்கு நம்ம கடையில் நிறைய ஆஃபர் இருக்குது, வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கேஜிஎஃப் கடைக்கு எப்பயுமே உங்களோட ஆதரவை தாங்க. தரலனாலும் பரவாயில்ல, என் வீடியோ வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க, நம்ம திட்டிக்கிட்டே இருங்க. 4 நாள் ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க, கவர் எடுத்துருவாங்க, அள்ளிட்டு போங்க. ஆமா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா கொடுத்துடலாம் கண்டிப்பா. எதா இருந்தாலும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனால பிரச்சனை இல்லை, கழுவி ஊத்துங்க கமெண்ட்ல. மூஞ்ச அவர் கழுவிப்பாரு. கம்முனிரா பாவம், மூஞ்சே சரியில்லை. நீ பாப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர்கிட்ட ஒரு பெல் இருக்கு, அதை வாங்கி பெருசா தட்டுங்க. ஆமா, இவர்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. நண்பா ஒண்ணு இல்ல நண்பா, திருந்த மாட்டான், எனக்கு தெரியாது. எனக்கு நான் பார்த்துட்டேன். சித்து ஃபேன்ஸோ இல்ல வேற எந்த ஃபேன்ஸா இருந்தாலும் வந்து வெட்டுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா? நமக்கு சிக்கிக்கிச்சு. நோ வயலன்ஸ். கோத்து விடுறாப்புல கடைசியா. சைலன்ஸா இருக்க மாட்டேங்கிற அப்படி. இல்ல சைலன்ட். நான் ரொம்ப டீசன்ட் ஃபெல்லோ ஆயிட்டேன். டீசன்ட் ஃபெல்லோ ஆயிட்டியா? நான் ரொம்ப அடக்கி வாசிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? எனிவே நண்பா, நம்ம கேஜிஎஃப் மென்ஸ் சார் வந்தீங்கன்னா இவரை பார்க்கலாம். ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, சரிங்களா? தீபாவளிக்கு நாங்கள் வரோம் டீமோட. கண்டிப்பா வாழ்த்துக்கள். உங்க சேனல் மேலும் மேலும் சப்ஸ்கிரைபர் ஏறணும். உங்களோட வெள்ளி விழால என்னோட தங்க விழா நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி நண்பா. எனிவே வாங்க. எங்க இருக்குது கடை? இது அப்படி டீட்டெயில் சொல்லுங்க. பழைய வண்ணார்பேட்டை எம்சி ரோடு, NN கார்டன், 3rd லைனு, கேஜிஎஃப் மென்ஸ்வேர். லொகேஷன் அவர் போடுவார், கான்டாக்ட் நம்பர் வேணுனாலும் எடுத்துக்கலாமா? போட்டுடலாமா? இங்கே தான் இருப்பான். யாருக்காச்சும் வந்து பார்க்கணுன்னா நான் அட்ரஸ் போடுறேன், சூப்பராக வந்து வாங்கிருங்க எல்லாத்தையும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தெரிக்க விடுறோம்.